இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய விஷயங்கள், அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சில முக்கியமான சட்ட தீர்ப்புகள், சுற்றுச்சூழல், பொருளாதாரம், கடைசியா வரலாறு மற்றும் உலக நிகழ்வுகள்னு 6 பகுதிகளை பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம ஊரு விஷயம், நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம வரலாற்றோட பக்கங்களையே புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இதுதான் கீழடி. இந்த அகழாய்வு சும்மா இல்ல, நம்ம சங்க காலத்தை பத்தின நம்மளோட மொத்த புரிதலையுமே மாத்தி அமைச்சிருக்கு. இது வெறும் செங்கற்கல் குவியல் கிடையாது, இது நம்ம முன்னோர்களோட நகர நாகரிகத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு உயிர்ப்பான சாட்சி. கண்டிப்பா இது உங்க ஹிஸ்டரி பேப்பர்ல ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கலாம். கிமு 800 இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம நினைச்சதை விட நம்ம தமிழ் நாகரிகம் ஒரு 500 வருஷம் பழமையானதுன்னு இந்த ஒரே ஒரு ஆதாரம் சொல்லுது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனை. அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது? சிம்பிளா சொல்லணும்னா, சங்க காலத்துல படிப்பு எழுத்து எல்லாம் ராஜாக்களுக்கு மட்டும் சொந்தமா இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மதுரை நகரம் கிட்டத்தட்ட 2600 வருஷமா தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்குன்றதுக்கு இதுதான் அசைக்க முடியாத ஆதாரம். சரி, வரலாற்றை விட்டுட்டு கொஞ்சம் நிர்வாகம் பக்கம் போவோம். இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு ஸ்டார் 3.0 அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பேர்ல இருக்கிற மாதிரி இது நிர்வாகத்துல ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிக்குது. சொத்து பதிவு முறையில இது ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். இதுல நீங்க பரீட்சைக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. காகிதம் இல்லா, அதாவது பேப்பர்லெஸ், அப்புறம் முகம் இல்லா, அதாவது ஃபேஸ்லெஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? காகிதமில்லா பதிவு எல்லா பத்திரங்களுக்கும் பொருந்தும். ஆனா இந்த முகமில்லா பதிவு, அதாவது நீங்க ஆஃபீஸ்க்கே போக தேவையில்லாத முறை, அது சில குறிப்பிட்ட பத்திரங்களுக்கு மட்டும்தான். உதாரணத்துக்கு புதுசா வாங்குற அபார்ட்மெண்ட் மாதிரி. ஓகே, இப்ப பூமியை விட்டுட்டு கொஞ்சம் மேல விண்வெளிக்கு போலாமா? இனிமே இந்தியாவோட விண்வெளி திட்டங்கள்னா அது இஸ்ரோ மட்டும் இல்ல, தனியார் நிறுவனங்களும் களமிறங்க போறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசி சேஞ்ச். இதுக்கு பேர் தான் பொது தனியார் கூட்டாண்மை, அதாவது PPP மாடல். இது ஒரு சூப்பரான உதாரணம். இனி ஸ்பேஸ் டெக்னாலஜிங்கிறது அரசாங்கத்துக்கிட்ட மட்டும் இல்ல, பிரைவேட் கம்பெனிகளோட புது புது ஐடியாக்கள்லையும் வளரப்போகுது. உங்க மெயின்ஸ் தேர்வுக்கு இது ஒரு முக்கியமான டாபிக், நோட் பண்ணிக்கோங்க. சரி, சயின்ஸ்ல இருந்து இப்போ சட்டம் ஆட்சியல் பக்கம் வருவோம். இங்க உச்சநீதிமன்றம் கொடுத்த 2 முக்கியமான தீர்ப்புகள் நம்ம சட்டம் மற்றும் நிர்வாகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. போக்சோ சட்டம், குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு இது எவ்வளோ முக்கியமான சட்டம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில சமயம் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கம்மியான வயசு வித்தியாசம் இருக்கிற டீனேஜர்ஸ் அவங்களோட சம்மதத்தோட இருக்கிற உறவுகளை கூட இது குற்றமா பாக்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல சட்டத்தை தவறா பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் சுப்ரீம் கோர்ட் ரோமியோ ஜூலியட் பிரிவை பத்தி யோசிங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்கள் மேல ஊழல் புகார் வந்தா நம்ம மாநில ஊழல் தடுப்பு பிரிவு மாதிரியான அமைப்புகள் நேரடியா விசாரிக்கலாம். இதுக்காக CBI கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இது கூட்டாட்சி தத்துவத்தை பலப்படுத்துது. அது மட்டும் இல்லாம ஊழலுக்கு எதிரான ஆக்ஷனையும் ஸ்பீடப் பண்ணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சுற்றுச்சூழல். ஒரு பக்கம் ஐநா சபை ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டோட ஒரு புது வார்த்தையை நமக்கு அறிமுகப்படுத்துது. இன்னொரு பக்கம் நம்ம பக்கத்து மாநிலமான ஒடிசா பேரிடர் தயார் நிலையில ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணியிருக்காங்க. நீர் திவால் நிலை, அதாவது வாட்டர் பேங்க்ரப்சி. இந்த வார்த்தையை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இது சும்மா தண்ணி பத்தல, தண்ணி தட்டுப்பாடுன்னு சொல்ற மாதிரி இல்ல. ஒரு பேங்க் திவாலானா எப்படி பணத்தை திரும்ப எடுக்க முடியாதோ, அதே மாதிரி நம்ம நீர் ஆதாரங்கள் திரும்ப சரி செய்யவே முடியாத நிலைக்கு போறது தான் இந்த நீர் திவால் நிலை. இந்த டேபிள்ல பாருங்க, வித்தியாசம் நல்லா புரியும். தண்ணி பற்றாக்குறையை சரி பண்ணிடலாம், தண்ணி நெருக்கடியை கூட சமாளிச்சிடலாம். ஆனா இந்த நீர் தீவாள் நிலைங்கிறது நிரந்தரமான மீள முடியாத சேதம். இதுதான் நாம இப்ப சந்திச்சிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. ஒரு உலகளாவிய பிரச்சனைக்கே ஒரு உள்ளூர் தீர்வு எப்படி இருக்கணும்னு பாருங்க. ஒடிஷாவில் இருக்கிற 24 கடற்கரை கிராமங்களை யுனெஸ்கோவே சுனாமிக்கு தயாரா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்கு. மக்களோட பங்களிப்போட பேரிடர் மேலாண்மையை எப்படி சிறப்பா செய்யலாங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்க தேர்வுக்கு இது ஒரு முக்கியமான கேஸ் ஸ்டடி. ஓகே, அடுத்து நம்ம பொருளாதாரம் பக்கம் போலாம். விக்சித் பாரத் இலக்க அடையறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் புதிய தேசிய மின்சார கொள்கை. வளர்ந்த பாரதம், அதாவது விக்சித் பாரத் கனவு நனவாகணும்னா நம்மளோட மின்சார பயன்பாடு பல மடங்கு அதிகரிக்கணும். இங்க பாருங்க, 2047க்குள்ள ஒரு தனி நபரோட மின்சார பயன்பாட்டை கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்க எக்கனாமி நோட்ஸ்ல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல கொஞ்சம் நவீன வரலாறு, அப்புறம் இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ராஷ் பிஹாரி போஸ், நம்ம சுதந்திர போராட்டத்துல இவரோட பங்களிப்பு ரொம்ப வெலுது.
பலருக்கும் நேதாஜி தான் ஐஎன்ஏவை உருவாக்குனார்னு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குறதுக்கான அடித்தளத்தை போட்டதுல இவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இன்டர்நேஷனல் நியூஸ்ல ஒரு முக்கியமான அப்டேட். இந்தியா தலைமையில நடக்கிற இந்தோ பசிபிக் பெருங்கடல் முன்முயற்சி, அதாவது IPOIல இப்போ ஸ்பெயின் நாடும் சேர்ந்திருக்காங்க. இதனால இந்த பகுதியில பாதுகாப்பு இன்னும் வலுப்படும். இது இந்தியாவுடைய சாகர் கொள்கைக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய வெற்றி. அப்படியே பாருங்க, கீழடி வரலாறுல ஆரம்பிச்சு விண்வெளி, சட்டம், நீர் திவால் நிலைன்னு இன்னைக்கு நாம எவ்வளவு முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணியிருக்கோம். இதுல எந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா படுது? எதை இன்னைக்கு உங்க ரிவிஷன் பிளான்ல ஆட் பண்ண போறீங்க? சரி, இன்னைக்கு இவ்வளவுதான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க படிக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களை உங்க லட்சியத்துக்கு இன்னும் பக்கத்துல கொண்டு போகும். தொடர்ந்து படிங்க, ஆர்வத்தோட இருங்க. நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.